மடங்குகள்லாம் என்னன்னு பார்ப்போம். இங்கிலீஷ்ல மல்டிபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மடங்குகள் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கலாம் வாய்ப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாம்பிளுக்கு 6 மடங்குகள் நம்ம எழுதுறோம் அப்படின்னா 6 மடங்குகள் அப்படிங்கிறது 6வது வாய்ப்பாடு. 1 6 2 12 3 18 4 24 5 30 இது மாதிரி போய்கிட்டே இருக்கும். மடங்குகள் வந்து முடிவற்றது. அடுத்து வந்து காரணிகள். இங்கிலீஷ்ல ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப காரணிகள் அப்படின்னா என்னன்னா, இப்ப 12 காரணிகள் எழுதுறோம் அப்படின்னா எந்தெந்த நம்பர்லாம் பெருக்கினா 12 வரும் அப்படின்றத பார்க்கணும். 4 12 12 2 6 12 3 4 12 மறுபடியும் 4 3 12 6 2 12 12 1 12. அப்ப 2 தடவைக்கு ஒரு தடவை எழுதுனா போதும். அப்ப காரணிகள் அப்படின்னா ஒன்னும் அதே எண்ணும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து காரணிகள். அதாவது 12 எந்தெந்த வாய்ப்பாட்டுல வருதோ அந்த எண்கள் எல்லாமே எழுதணும். அதுல வந்து ஒன்னும் அதே எண்ணும் வந்து வரும் அப்படின்னு. அடுத்து வந்து வகுதிகள். இங்கிலீஷ்ல டிவிசர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வகுதிகள் அப்படிங்கிறது 18 எடுத்துக்கலாம். 18க்கான காரணிகள் முதல்ல எழுதுவோம். 4 18 18 9 2 18 3 6 18 மறுபடியும் 6 3 18 2 3 18 18 1 18. இதுல இந்த 1 18 மட்டும் இல்லாம வரக்கூடிய மற்ற எண்கள் தான் பாத்தீங்கன்னா வகுதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க.